நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆரகன் திரைப்படம் அக்டோபர் 4ஆம் தேதி வெளிவந்திருக்கு. அதுல நான் ஃபீமேல் லீடா பண்ணியிருக்கேன். நிறைய பேர் படம் பார்த்திருக்கீங்க. படம் பார்க்காதவங்க கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க மறக்காம. இது ஆமா, எனக்கு கொஞ்சம் டாஸ்கா தான் இருந்துச்சு. பட் நான் இந்த மூவிக்கு வர முன்னாடியே ஒரு 3 months மாதிரி எனக்கு ரிஹர்சல் கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கு 2 கேரக்டருமே பண்றதுக்கு எக்ஸாக்ட்லி அது ஒரு கேரக்டர் தான். ஆனா வயசு போன படம் ஒண்ணு, அதுக்கு முன்னாடி இளமை கேரக்டர் ஒண்ணு. அது ரெண்டுமே ஆமா, ஒரு 3 months மாதிரி ரிஹர்சல் எனக்கு ஒர்க் ஷாப் வச்சிருந்தாங்க. டிரெக்டர் சார் தான் என்ன மாதிரி எமோஷன்ஸ் வேணும், என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு அவர் தான் டீச் பண்ணிட்டு இருந்தாரு. இல்ல, ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு 1 by 1 தான் கொடுத்தாங்க. கொடுக்கறப்ப எனக்கு எல்லாமே படிச்சு ஒரு கோர்வையா வர்றப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு வித்தியாசமா எனக்கு இது முதல் படம் தான். பேசிக்கா நான் ஸ்ரீலங்கன். ஸோ ஸ்ரீலங்கால இருந்து தென்னிந்தியா சினிமாக்கு என்னோட முதல் திரைப்படம் இது. ரொம்ப நன்றி. ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இது இப்போ அவங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ஒரு த்ரில்லர் ஃபேண்டசி பேஸ் பண்ண ஒரு திரைப்படம் தான் இது. தேங்க்யூ. ஆனா இந்த படமே ஒரு அனுபவம் தான், ரொம்ப பெரிய அனுபவம். என்னுடைய பட வரிசையில இந்த படம் ரொம்ப ஒரு முக்கியமான படம் ஆரகன். இப்ப தியேட்டர்ஸ்க்கு வந்திருக்குது. அந்த ஆடியன்ஸ் மூலமா இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குது. இன்னும் சனி ஞாயிறு 2 நாள் இருக்கு. ஸோ தியேட்டர்ஸ் ஃபுல் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ஆகும்னு நம்புறேன். ஆனா இந்த படமே பிடிச்சதான் நம்ம பண்றோம். ஸோ அதனால இந்த படத்துல எல்லா விஷயமே நமக்கு பிடிச்சி. ஏன்னா மியூசிக்கும் சரி, மற்ற பெர்ஃபார்மன்ஸும் சரி, கதையாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கச்சிதமா அமைஞ்சிருக்குது. ஸோ அதனால கேட்கலன்னா ஆமா, நான் இது நம்ம கதை சொல்லும் போதே இந்த மாதிரியான சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது நம்ம பார்த்து வளர்ந்த கதைகள் இருக்கும் இல்லையா, அது எனக்கு ரொம்ப எனக்கு என்ன சொல்ற ரிசம்பிள் ஆச்சு. ஸோ இந்த படம் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த படம் பண்ணுது. எனக்கு என்னன்னா ஒரே கேள்வி, ஒரே ஆளுகளை பண்ண முடியுமா? ஆனா இது ஒரு ஃபேண்டசி த்ரில்லர்னு. இது நம்ம ஒரு கதை சொல்றோம், அது ஆடியன்ஸை நம்ப வைக்கிறோம். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் பார்த்ததுல அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதுவே ஒரு வெற்றின்னு நினைக்கிறேன். அந்த